உனக்கும் தனுவுக்கும் நடக்க வேண்டிய கல்யாணத்தை கூட அவ நிறுத்தியிருக்கா. அதனால அவளோட சம்மதம் இல்லாம ஆலியாவோட கல்யாணத்தை நம்மளால எப்படி நடத்த முடியும்? அது விஷயமா தான் நான் அவகிட்ட கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருந்தேன். அவளுக்கு தெரிஞ்ச இடத்துல ஆலியாவுக்கு நல்ல பையனா பார்க்க சொல்லியிருக்கேன். அவளுக்கு மரியாதை கொடுத்து அன்பா சொன்னாதான் எந்த எதிர்ப்பும் சொல்லாம ஆலியா கல்யாணத்தை நடத்தி வைப்பா. என் ஒரே பேத்தியோட சந்தோஷத்துக்காக அவகிட்ட தன்மானத்தை விட்டு கெஞ்சறதுல குறைஞ்சா போயிடுவேன். ஆலியாக்காகவே இருந்தாலும் நீங்க அவகிட்ட கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்ல பாட்டி. ஆமா, நீங்க சொன்ன மாதிரி நான் டென்ஷன்ல இருந்தேன், பிஸியா இருந்தேன். ஆனா இப்ப சொல்லிட்டீங்கல்ல, ஐ வில் ஹேண்டில் எவ்ரிதிங் பாட்டி. அதுல சந்தேகமே இல்ல. உன் பொறுப்பு என்னங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும் அபி. அதே நேரத்துல நீ என்னையும் தப்பா எடுத்துக்க கூடாது அபி. நான் எல்லாமே உங்க நல்லதுக்காக தான் செய்யறேன். அந்த பிரக்யா எனக்கு சொந்தமான எல்லாத்தையும் பறிச்சுட்டா பாட்டி. பாட்டி ப்ளீஸ், நீங்க அவகிட்ட பேசாதீங்க. நம்ம ஆலியா மாறிட்டா, நான் உயிருக்கு உயிரா விரும்பின பிரக்யா அவளும் மாறிட்டா பாட்டி. இப்ப இந்த வீட்டுல எனக்கு உங்களை விட்டா வேற யாரும் இல்ல பாட்டி. நீங்களும் மாறிட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? ஒருவேளை நீங்களும் என்ன ஏமாத்துறீங்கன்னு தெரிஞ்சதுன்னா நான் செத்து போயிடுவேன் பாட்டி. இன்னைக்கு எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுங்க. எக்காரணத்தை கொண்டு என்கிட்ட பொய் சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணுங்க. என்கிட்ட இருந்து எதையும் மறைக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணுங்க. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? இவங்கிட்ட உண்மையே சொல்ல முடியாது, அதுக்காக பொய் சத்தியமும் பண்ண முடியாது. ப்ராமிஸ் பண்ணுங்க பாட்டி. எனக்கு வேற வழி தெரியல கடவுளே, என்ன மன்னிச்சிருங்க. நீங்க வாங்க. நான் வர மாட்டேன். ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு, என் கூட வாங்க. இட்ஸ் an order. நான் அதை விட ஒரு முக்கியமான வேலையில இருக்கேன், என்னால வர முடியாது. இல்ல என்னோட முக்கியமான வேலை உங்களோட முக்கியமான வேலையை விட ரொம்ப முக்கியமானது. என் கூட வாங்க. சொன்னது புரியல? வர முடியாதுன்னு. இங்க பாருங்க, ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்பான்சர் கிட்ட இருந்து வீடியோ கால் வந்திருக்கு. டீல் ஃபைனல் பண்றதுக்கு முன்னாடி அவங்க உங்ககிட்ட பேசணுமா? நீங்க பேசலனா டீல் கேன்சல் ஆயிடும். அதனால எனக்கு லாபமா நஷ்டமா நான் ஏன் கவலை பண்ணோம்? அது உன்னோட பிரச்சனை. நான் பாட்டி கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கேன். பாட்டி, நீங்க முதல்ல எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க. பண்ணுங்க பாட்டி. நீங்க என் கூட வரலனா நானும் இங்க இருந்து போக மாட்டேன். நீங்க ரெஸ்ட் எடுங்க பாட்டி. நீ வா. அதிகாரம் வேண்டாம், வேலை உங்களோடது. வாங்க மேடம். தட்ஸ் பெட்டர். இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது. பிரக்யா தினம் மனசார எவ்வளவு துடிச்சிருப்பா. இந்த ஒரு சம்பவத்துக்கே நான் அபி பேசினதை கேட்டு மனசு இறங்கி போயிட்டேன். ஆனா அவ எப்பவும் அவன் கூடவே இருக்கா. அவ மனசை கட்டுப்படுத்திக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா. தனு, இவர்தான் விஜய், நம்ம வேலையை முடிக்க போறவர். ஹலோ, வணக்கம். நீ என்ன செய்யணும்னு உனக்கு தெரியும்ல விஜய்? தெரியும். ஆலியா எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னாங்க. ஆனா அந்த வேலையை முடிக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு ஆலியா சொல்லியிருக்க மாட்டாளே. ரொம்ப உஷாரா இருக்கணும். தப்பி தவறி நீ போலீஸ்ல மாட்டிக்கிட்டனா எங்க பேரை சொல்லக்கூடாது, நீ யாருன்னு எங்களுக்கு தெரியாது. என்னம்மா யோசிக்கிற? எல்லா தொழிலுக்கும் ஒரு நியாயம் இருக்கும், தர்மம் இருக்கும். அது எனக்கும் இருக்கு. கிளைண்ட் பேரை வெளியே சொல்ல மாட்டேன். ராஜனா, are you sure இவரால நம்ம வேலையை செய்ய முடியுமா? ஏன் கேக்குறேன்னா, இவர் பார்க்கிறதுக்கு பச்சை புள்ள மாதிரி இருக்காரே. இவரால கொலைலாம் செய்ய முடியுமா? உனக்கு நம்பிக்கை வரணும்னா முதல்ல உன்னை போட்டு தட்டுமா? ஏய் விஜய், என்ன பண்ற விஜய்? சொன்ன கேளு. விடுன்னு சொல்றேன்ல. அவளுக்கு ஏதாவது ஆயிட போகுது. அவ சின்ன பொண்ணு, விடு. சாரிமா, ஜஸ்ட் ட்ரையல் காமிச்சேன்.
பேசுறா பெருசா. உன் பேச்ச மட்டும் தான் கேட்கணும்னு ஆலியா சொல்லியிருக்கா. அப்புறம் எதுக்கு இவ இந்த விஷயத்துல தலையிடுறா? சின்ன பொண்ணுனா சாக்லேட் ஐஸ்கிரீம் அதான் வேணும்னு அடம் பிடிக்கணும். ஓகே, இந்த பாப்பாக்கு இது போதும். நான் போட்டு தள்ள வேண்டிய பாப்பாவை காட்டு. உங்களுக்கு தொண பேசுறது ரொம்ப பிடிக்கும்ல? அப்ப நான் உங்களை ஆர்டர் பண்றேன். இன்னைக்கு ஃபங்க்ஷனை நீங்க ஹோஸ்ட் பண்ணுங்க. என்ன ஏங்கற? ஏன் எதுக்கு? எதுக்குனா இன்ஃபேக்ட் ஒண்ணு இல்ல, எல்லா ஈவென்ட்டுக்கும் நீங்க தான் கோ-ஹோஸ்டா இருக்க போறீங்க. இந்த தொணன்னு பேசுறதெல்லாம் உன்னோட பழக்கம். அதனால இந்த ஹோஸ்ட், கோ-ஹோஸ்ட், கோஸ்ட் இதெல்லாம் நீ பண்ணிக்க. ஓகே? நான் சொன்னது உங்களுக்கு சரியா கேட்கலன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இப்படி வரீங்களா? கொஞ்சம் கிட்ட வாங்க, நல்லா கேக்குற மாதிரி சொல்றேன். ஒருவேளை நான் சொல்ற மாதிரி நீங்க பண்ணலனா உங்க ஸ்பெஷல் ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தானே நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவேன். அப்புறம் அந்த ப்ரோகிராமை ஹோஸ்ட் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். உனக்கிட்ட பைத்தியம் பிடிச்சிருச்சா? எதுக்கு வெளிய இருந்து ஹோஸ்ட கூப்பிடணும்? வீட்டுக்குள்ளேயே இவ்வளவு நல்ல ஹோஸ்ட் இருக்கும்போது வெளியில இருந்து கூப்பிடுறேன்னு சொல்றா. ஏய் வாவ்! ஹோஸ்ட் இஸ் டன். Absolutely done. Johit, follow me. Johit, diary. என்ன விஜய், ஆளை பாத்துறியா? போட்டோ எடுத்த மாதிரி மைண்ட்லயும் கண்ணோலையும் லாக் ஆயிடுச்சு. எப்படி போட்டு தள்ளணும் நான் பாத்துக்கிறேன். 5 லட்சம் ரூபாயை ரெடி பண்ணி வைங்க. வேலை முடிஞ்சதும் பணம் என் கைக்கு வந்தாகணும். 5 லட்சம் ரூபாவா? என் ஆலியா கிட்ட சொன்னனே, உங்ககிட்ட சொல்லல? என்னது 5 லட்சம்லாம் ரொம்ப அதிகம். என்ன காய்கறி வியாபாரமா நடத்துற? பேரம் பேசுற? மிரட்டவோ கை காலோ எடுக்க போறது இல்ல. ஆளையே ஒரு ஐடியா போட்டு தள்ள போறோம். எவ்வளவு ரிஸ்க் இருக்கும்? நம்ம பேசுறா இவ. சரி சரி, உன் பணம் உனக்கு கிடைச்சிடும். சீக்கிரம் பண்ணுங்க, நானும் வேலையை ஆரம்பிக்கிறேன். இந்த சின்ன பாப்பாவை என் கண்ணு முன்னாடி வரவேணான்னு சொல்லி வை, இல்லைன்னா இவளையும் சேர்த்து தூக்கிடுவேன். பாத்தீங்களா ராஜனா, இவன் என்கிட்ட எந்த மாதிரி பேசிட்டு போறான்னு? பேசுறதோட விட்டானேன்னு சந்தோஷப்படு. ஏன்னா இவனை மாதிரி ஆளுங்கெல்லாம் பேச்சை விட செயல்ல தான் அதிகம் காட்டுவாங்க. இப்ப எல்லாமே எனக்கு தான் சொந்தம். யார் எதுவும் பண்ண முடியாது. உங்க பணம், உங்க ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் இல்லாம அபி தி ராக் ஸ்டார் as a brand name also belongs to me. அதாவது உங்க பேர் கூட ஏன் கிரிப்ல தான் இருக்கு. உங்களோட எல்லா ப்ராஜெக்ட்டும் எல்லா ஆல்பமும் ஏன் சூப்பர்விஷன்ல தான் நடக்கணும். அவ ஆசைப்பட்டது எல்லாமே அவளுக்கு கிடைச்சிருச்சு. என் வீடு, என் பணம், என் பிசினஸ், என்னையும் என் ஃபேமிலியையும் கூட கண்ட்ரோல்ல வச்சிருக்கா. இவளுக்கு வேற என்னதான் வேணும்? கொஞ்ச நாளா என்ன வெறுப்பேத்துல நான் கோவப்படுற மாதிரி எதுவும் செய்யல. என் ஃபேமிலியையும் டார்ச்சர் பண்றதில்ல. நார்மலா ஒரு மேனேஜர் செய்ய வேண்டிய வேலையை தான் இவ செஞ்சுட்டு இருக்கா. இது வரைக்கும் என் கூட ஒர்க் பண்ணாத ஒரு புது கம்பெனியை ஸ்பான்சரா கொண்டு வந்திருக்கா. இவ என்னதான் பிளான் பண்றா? மொத்த பணத்தையும் சேர்த்து வச்சு ஒரேடியா எஸ்கேப் ஆக பாக்குறாளா? இல்ல ஸ்விஸ் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எல்லாத்தையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்காளா? சடனா அப்படி ஏதாவது ஒரு பெரிய ஷாக்கு கொடுத்தா நான் என்ன பண்ணுவேன்? என் பாட்டி, என் ஃபேமிலி, அவங்க நிலைமை என்ன ஆகுது? என்ன பண்றது? இந்த ஆலியா என்ன வேலை பண்ணிருக்கா? ஒரு தலைவலிய நம்ம தலையில கட்டிட்டு அவ ஜாலியா ஆந்திரால இருக்கா. அவகிட்டயும் பேச முடியல, இவனை பேச விட மாட்டேங்கிறான். இப்ப சடனா 5 லட்சம் ரூபாய் கேட்டு எங்க போறது, எப்படி அரேஞ்ச் பண்றது? என்ன டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தா தானே என்னால எதையாவது யோசிக்க முடியும். இப்படி தொணன்னு பேசுறதை விட்டுட்டு இந்த விஷயத்துல எப்படி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு நீயும் கொஞ்சம் யோசிக்கலாம்ல. என்னால என்ன ஹெல்ப் பண்ண முடியும்? ஏன் நீ என்ன சாதாரணமான பொண்ணு? என்ன ராக் ஸ்டார் அபிய கல்யாணம் பண்ணிக்க போறவ? அவங்கிட்ட பணத்தை கேளு. அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம், இப்ப இல்ல. அதெல்லாம் எனக்கும் தெரியும். அப்படி பார்த்தாலும் அவங்கிட்ட 5 லட்சம் ரூபாய் கேட்கிற உரிமை உனக்கு இருக்குல்ல. இதுல உனக்கு பங்கே இல்லையா? அவன் ஒருத்தனுக்காக மட்டும்தானே உன் வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த வீடே கதின்னு கிடக்குற. அதெல்லாம் சரி, இருந்தாலும் என்னால அபிகிட்ட எப்படி பணம் கேட்க முடியும்? கேமராவுக்கு முன்னாடி ஆக்டிங் பண்றல, டிவில பெர்ஃபார்ம் பண்றல, அதே மாதிரி தான் அபி முன்னாடியும் நீ நடிக்கணும். அவன் பணம் கொடுப்பான். ராஜனா, எனக்கு பணம் கொடுக்கறதுக்கு அபிகிட்ட முதல்ல பணம் இருக்கணும்ல. அந்த பிரக்யா பிசாசு தான் அபியோட எல்லா சொத்தையும் அவ பேருக்கு மாத்தி வச்சிருக்காளே. பணம் வேணும்னு அவ முன்னாடி போய் நின்னாலே பாம்பு மாதிரி கொத்த ஆரம்பிச்சிடறான்.